ஒரு மனிதன் கடவுளை நோக்கி கடுமையாக தவம் இருந்தான். கடவுள் அவன் தவத்தை மெச்சி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். உடனே அவன் கடவுளிடம், மற்றவர்கள் மனதில் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று உணர்கிற திறனை அருள வேண்டும் சுவாமி என்றான். கடவுளும், நீ கேட்ட வரம் உனக்கு அருளப்பட்டது என்றார். சில நாட்களிலேயே அவன் அழுது புலம்பி கடவுளை அழைத்து, தயவு செய்து இந்த வரத்தை திரும்ப வாங்கிக் கொள்ளுங்கள் என்றான். கடவுள் அவனை பார்த்து, நீயாக விரும்பி கேட்ட வரமல்லவா இது, பிறகு ஏன் வேண்டாம் என்று திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறாய் என்று கேட்டார். அனைவருமே என்னை பொய் சொல்லுகிறவன், பொறாமை பிடித்தவன், அடுத்தவன் குடிக்கெடுத்தவன், சோம்பேறி, நயவஞ்சகன் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். என்னால் தாங்க முடியவில்லை சாமி என்றான். அப்படியா, நீ அந்த ஆலமரத்தின் அடியில் கண்ணை மூடி படுத்துக்கொள், என்ன நடக்கிறது என்று கவனி என்றார் கடவுள். அந்த பக்தனும் அவ்வாறே செய்தான். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு குடிகாரன், யாரோ இவன் நினைவே இல்லாமல் படுத்திருக்கிறான், குடிகார பயலே என்று சொல்லிவிட்டு போனான். பிறகு ஒரு திருடன் வந்தான். ராத்திரி பூரா கொள்ளையடிச்சிட்டு வந்து எவனோ இங்கே படுத்து கிடக்கான் என்று சொல்லிவிட்டு போனான். ஒரு நோயாளி வந்தான். பாவம், வைத்தபடி போல சுருண்டு கிடக்கிறான் என்று சொல்லிவிட்டு போனான். ஒரு விவசாயி வந்தான். ஐயோ பாவம், வயலில் வேலை செய்த களைப்பில் அசதியாக உறங்குகிறான் என்று சொல்லிவிட்டு போனான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கடவுள் பக்தனிடம் வந்தார். பார்த்தாயா, உன்னை பற்றி அவரவர் கோணங்களில் பார்த்து புரிந்து கொள்கிறார்கள். இனியாவது உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன விமர்சனப்படுத்துகிறார்கள் என்று பொருட்படுத்தாதே. ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு புரிதல் இருக்கும். உன்னுடைய பாதையில் தைரியமாக செல், வெற்றி உனக்குத்தான் என்றார் கடவுள். பக்தனும் கடவுளின் வார்த்தைகளால் வாழ்க்கையின் அர்த்தங்கள் புரிந்து தெளிவடைந்தான். நமது வாழ்க்கையில், தொழிலில், இல்லத்தில், நட்பில், பாசத்தில் மற்றவர்கள் எப்படி நம்மை நினைப்பார்களோ என எண்ணாமல் நீங்கள் அடைய நினைக்கும் இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்கள். இந்த உலகில் நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் எடுக்கும் முடிவுகள் என்னை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு முடிவெடுங்கள். அப்போது உங்கள் முடிவு தெளிவாக இருக்கும். நம்மை சுற்றி யாரும் இல்லை என்ற நினைப்பு வந்தாலே யார் என்ன நினைப்பார்களோ சொல்வார்களோ என்ற பயம் போய்விடும். நானும் இப்படித்தான். என் சேனலை பார்க்கிறார்களோ இல்லையோ, லைக் பண்ணுறாங்களோ லைக் பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, வீடியோவை ஷேர் பண்ணுறாங்களோ ஷேர் பண்ணலையோ, எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் மக்களுக்கு தெரியும், நல்ல விஷயங்களை யாரும் ஒதுக்க மாட்டார்கள், பிடித்தால் அவர்களே செய்வார்கள். எனக்கு தெரிந்த விஷயங்கள் மக்களை போய் சேர வேண்டும் என்பது மட்டுமே என் நோக்கம். என் உள்ளத்தின் உணர்வுகளை வெளியிட வாய்ப்பளித்த யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. எதையும் கட்டாயப்படுத்தி பெறக்கூடாது.